சரவணன் கடையில் இருக்கும்போது அப்பப்போ மொபைல் ஃபோனை எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன், கடைக்கு வர ஆளுங்களுக்கு ஜாமான் கொடுக்கும்போது கூட அவங்க மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் கோவில் பக்கத்தில் ஒரு ஆர்டர் வரதை பார்த்துட்டு நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு அவங்க வலுக்கட்டாயமாக உடனடியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது கூட ஏதோ மெசேஜ் போட்ட மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு பாண்டியனுமே ரொம்பவே குழப்பத்தோடு இருக்க, அப்போ பார்த்து கரெக்டான நேரம் பழனியுமே அங்கே வந்து ஏற்கனவே வாங்கிட்டு போன பொருளை திருப்பி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியனும் கொஞ்ச நேரம் நீ கடையில் இரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மயிலோட அப்பா சொன்ன கோவிலுக்கு போயிட்டு அங்கே சரவணன் இருக்கானான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே கரெக்டாக சரவணன் அந்த பொண்ணோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது கூட எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, அங்கே எங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சி அப்படி இப்படின்னு ரொம்பவே எனக்கு மனசு கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு சரவணனும் அஞ்சலியும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாண்டியனும் ஒன்றும் தெரியாத மாதிரி அவங்க கடைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நைட்டு கடையெல்லாம் பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகும்போது பாண்டியன் இந்த மாதிரி சந்தேகத்தால் உன் பின்னாடியே வந்து கோவிலில் நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கதை நான் பார்த்தேன், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு பதறி போன சரவணனும் இல்லைப்பா, நான் தான் ஏற்கனவே சொன்னல, அது என்னோடய ஃப்ரெண்டு, அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதுவும் பதட்டத்தோடு சொல்கிறத பார்த்துட்டு பாண்டியனும் நீ சொல்கிறதுக்கும் பதறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரிஞ்ச பொண்ணை நீ எதுக்காக டெய்லியும் போய் கோவிலில் திருட்டுத்தனமாக போய் பார்க்கணும், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நான் அங்கே சரக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உன் மனசுக்குள்ளே அந்த பொண்ணு இருக்கிற மாதிரியே தோணுது, நீ அப்படி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க சரவணனும் அப்படியெல்லாம் இல்லைப்பா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா கொஞ்சம் மனசு நல்லா இருக்கு, அவ்வளோதான், அவளும் நிறையவே கஷ்டத்தில் இருந்தா, நானும் கஷ்டத்தில் இருந்தல்ல, அதனால் மாறி மாறி எங்களோட கஷ்டத்தை தான் பகிர்ந்துக்கிட்டோம், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியனும் உன் கஷ்டத்தை சொல்லணும்னா வீட்டில் அம்மா தங்கச்சி ஏன் இப்போ பாட்டி கூட வந்திருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் சொல்ல வேண்டியது தானே, அப்படி என்ன எங்ககிட்ட சொல்ல முடியாததை நீ அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே நீ அந்த அஞ்சலி பொண்ணை காதலிக்கிறியோன்னு தோணுது, ஒருவேளை மயிலோட அப்பாவுக்கும் அப்படி தான் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வீட்டுக்கு வந்து அந்த ஆள் அந்த பேச்சு பேசினப்போ உன் மேலே கொஞ்சம் கூட தப்பே இல்லாத மாதிரி அந்த ஆளை போட்டு அப்படி அடித்த, ஆனால் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அப்போது அப்படி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே தப்பாகப்படுது. பார்த்துக்கோ, உனக்கும் மயிலுக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, கோர்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது முடியறதுக்கு முன்னாடியே நீ இன்னொரு பொண்ணை பற்றி யோசிக்கிறது எனக்கு தப்பாகப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியனும் இந்த லெவலுக்கு இறங்கி வந்து தங்கிட்ட எவ்வளோ பொறுமையாக பேசுறதை பார்த்துட்டு சரவணன் மனசு வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் செந்தில் அவங்களோட லஞ்ச பணம் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே செந்தில்கிட்ட ஏதோ ஒன்று பேசுறதுக்காக மீனா வந்துடுறாங்க. ஆனால் மீனாவோட குரலை கேட்ட உடனேயே செந்தில் பதட்டத்தில் மொத்த பணத்தையும் கீழே தவற விட்டுடுறாங்க. அப்போது கட்டுக்கட்டாக செந்தில் பணத்தை வச்சுருக்கதை பார்த்துட்டு ஷாக்கான மீனாவும் என்னங்க, ஏது இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இது யாரோடதுன்னு கேட்குறாங்க. ஆனால் செந்திலும் இல்லை, இது என்னோடய ஃப்ரெண்டோடது, சும்மா என்னை வச்சிருக்க சொல்லி சொன்னாங்க, அதனால தான் நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனாவும் இதை நம்புகிற மாதிரியே தெரியல. அதனால் அவங்க செந்தில்கிட்ட துருவி துருவி கேள்வி கேட்க ஒரு கட்டத்தில் கடுப்பான செந்திலும் என்ன உனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, அதான் நான் சொல்கிறேன்ல, இது என்னோடய ஃப்ரெண்டோட பணம், அதை நான் கொஞ்ச நாள் வச்சுருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி என்கிட்ட அதிகமாக சந்தேகப்படுற வேலை வச்சுக்காதுன்னு அவங்க அந்த இடத்துல வந்து தப்பிக்க பார்க்க. ஆனால் மீனாவும் நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒருவேளை இந்த பணம் உங்களுக்கு தப்பான வழியிலேருந்து தான் வந்துச்சுன்னா அதை இப்போவே சொல்லிவிடுங்க, அந்த தப்பை நீங்கள் திருத்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்படி இப்போ சொல்லாமல் நானாக கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக நான் நேர்மையானவன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், யாராக இருந்தாலும் சரி நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க செந்தில் ஒரு மிரட்டிட்டாங்கன்னு போக இதை பார்த்துட்டு பதறி போன செந்திலும் ஐயோ மீனாக்கு வேறு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு, இதுக்கப்புறமா இந்த பணத்தை எங்கே வைக்க வேண்டாம், நம்ம பேசாமல் மீனாவோட அப்பா கிட்ட கொடுத்து வச்சிடலான்னு அவங்க வேற ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு பில்டிங் கட்டி தர்றதுக்காக இவங்களுக்கு லஞ்ச பணம் கொடுத்தவங்க அந்த பில்டிங்கை ரொம்பவே மோசமாக கட்டியிருக்காங்க. அதனால அந்த பில்டிங்குமே இடிஞ்சு விழுந்து அதில் நிறைய பேருக்கு அடியும் பட்டிருக்கு, அதில் பல பேர் இறக்கவும் செஞ்சுருக்காங்க. அதனால அதுக்குன்னு தனியாக ஒரு விசாரணை கமிஷனை அமைச்சு இந்த பில்டிங் கட்டுறதுக்கு யாரெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையுமே விசாரிக்கிறதுக்கான ஏற்பாடுமே நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இது தெரியாத செந்திலும் தன்னோட லஞ்ச பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக அதை பாதுகாப்பாக பதிவிக்க வைக்கிறதுக்காக ஒரு இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு வேளை இந்த விஷயம் மட்டும் மீனாக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக
மீனா எதை பற்றியுமே யோசிக்காம செந்தில் போலீஸில் மாட்டி விடதா போகிறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?